மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கம். இன்றைய காணொளி வகுப்பிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வகுப்பிலே பகுதி 2 வினாத்தாளுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பது தொடர்பான விடயங்களை நாம் நோக்கலாம். இந்த வகையிலே 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற பகுதி 2 வினாத்தாளை நாங்கள் நோக்குவோம். இதிலே முதலாவது வினாவாக வருவது சுருக்கமான விடை எழுதுக என்பதாகும். இதிலே 10 இலக்கண வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். இதற்குரிய புள்ளிகள் 20 ஆகும். எனவே இந்த சுருக்கமாக எவ்வாறு விடை எழுதுவது என்பது தொடர்பான விடயங்களை நாம் தற்போது நோக்கலாம். இந்த வகையில் முதலாவது வினாவை நாங்கள் தற்போது நோக்குவோம். முதலாவது வினா பின்வரும் தொடரை சந்தி பிரித்து எழுதுக என்பதாகும். எப்பொழுதும் முதலாவது வினாவாக வருவது சந்தி பிரித்து எழுதுதல் ஆகும். எனவே சந்தி பிரித்து எழுதுவதற்கு முன்னர் நாம் தரப்பட்ட தொடரை 2-3 தரங்கள் நன்றாக வாசித்தல் வேண்டும். நன்கு வாசித்த பின்னர் நாங்கள் அந்த தொடரை மிகச் சரியாக சந்தி பிரித்து எழுதுதல் வேண்டும். நாங்கள் சந்தி பிரித்து எழுதுகின்ற போது ஏதாவது ஒரு இடத்திலே எழுத்துப்பிழை ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதற்குரிய புள்ளிகள் முழுமையாக கிடைக்காது. எனவே முதலாவது தொடரை நாங்கள் நோக்குவோம். பொலிந்த செழுந்தாதிரைக்கும். இதனை நாங்கள் பிரித்து எழுதுகின்ற போது பொலிந்த செழும் தாது இறைக்கும். எனவே இந்த தொடரை நாங்கள் பிரித்தெழுதுகின்ற போது பொலிந்த செழும் தாது இறைக்கும் என்றவாறாக இந்த தொடர் அமைந்திருக்கும். எனவே நாங்கள் சந்தி பிரித்து எழுதுகின்ற போது சரியாக அந்த தொடரை நாங்கள் வாசித்து எழுதுகின்ற போது அதற்குரிய புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது வினாவிற்கு செல்வோம். என் மேல சந்தேகமா நேத்து பெரியவரே என்கிட்ட சொன்னாரு. இந்த பேச்சு வழக்கு தொடரை எழுத்து வழக்காக மாற்றி எழுதுக. எனவே நாங்கள் பேச்சு வழக்கு தொடரை எழுத்து வழக்காக மாற்றி எழுதுகின்ற போது ஒவ்வொரு சொல்லாக நாங்கள் வாசித்து அதற்குரிய எழுத்து வழக்கு சொல்லை நாங்கள் சரியாக எழுதுவதன் மூலம் அந்த புள்ளியினை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஒவ்வொரு சொல்லாக நாங்கள் அந்த தொடரை வாசித்தால் என் மேல என்பது என் மீது அல்லது என் மேல் அல்லது என்னிடத்தில் என்று எழுதினாலும் அது சரியானதாக அமையும். எனவே என் மேலே என்பது என் மேல், என் மீது அல்லது என்னிடத்தில் என்று எழுதினாலும் அது சரியாக அமையும். சந்தேகமா என்பது அவ்வாறே வரும். அப்ப என் மேல் சந்தேகமா. நேத்து என்பது நேற்று, நேற்று என்று அந்த சொல் அமையும். நேத்து என்பது நேற்று. பெரியவரே அது அவ்வாறே அமையும், பெரியவரே. என்கிட்ட, என்கிட்ட என்பது என்னிடத்தில் அல்லது என்னிடம் என்று எழுதினாலும் அதற்கு சரியான புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். என்னிடம். சொன்னாரு, சொன்னாரு என்பது சொன்னார் என்றவாறாக அந்த சொல் அமையும். எனவே என் மேல் சந்தேகமா நேற்று பெரியவரே என்னிடம் சொன்னார் என்றவாறாக நாங்கள் இந்த பேச்சு வழக்கு சொல்லை எழுத்து வழக்காக மாற்றி எழுதுதல் வேண்டும். அடுத்த வினா. பின்வரும் வாக்கியத்திற்கு பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்டு மீண்டும் அதனை எழுதுக. எனவே நிறுத்தற்குறிகளை இடுகின்ற போது காகம் கண்டதை தின்னும் ஒரு பறவையான போதும் தனது உடம்பை தூய்மையாக வைத்துக் கொள்கிறது. காகம் என்கின்ற போது அங்கே ஒரு பொருள் வேறுபாடு தென்படுகின்றது. எனவே அதற்கு அருகே ஒரு காற்புள்ளி நாங்கள் இடுதல் வேண்டும். காகம் கண்டதை தின்னும் ஒரு பறவையான போதும்.
இங்கேயும் ஒரு பொருள் வேறுபாடு ஒன்று தென்படுகின்றது. எனவே காகம் என்பதற்கு அருகிலே காற்புள்ளியிட வேண்டும். கண்டதை தின்னும் ஒரு பறவையான போதும் என்கின்ற போதும் அங்கே ஒரு பொருள் வேறுபாடு தென்படுகின்றது. எனவே அதிலும் காற்புள்ளியிட வேண்டும். தனது உடம்பை தூய்மையாக வைத்துக் கொள்கிறது. எனவே காகம் காற்புள்ளி, கண்டதை தின்னும் ஒரு பறவையான போதும் அதிலும் காற்புள்ளி, தனது உடம்பை தூய்மையாக வைத்துக் கொள்கிறது. எனவே காகம் கண்டதை தின்னும் ஒரு பறவையான போதும் தனது உடலை தூய்மையாக வைத்துக் கொள்கிறது. அடுத்த வினா, சுந்தரனர் நேற்று மாலை இறையடி சேர்ந்தார் என்பதில் மங்கள வழக்காக அமைந்த தொடர் யாது? இங்கே வழக்கு என்கின்ற போது வழக்கு இரண்டாக பிரிகின்றது. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு அது மீண்டும் மூன்றாக பிரிகின்றது. இலக்கணமுடையது, இலக்கண போலி, மரு என்றவாறாக அமையும். இலக்கணமுடையது என்கின்ற போது சரியாக இலக்கண வரம்புகளுக்கு உட்பட்டு எழுதப்பட்ட சொற்கள் அனைத்துமே இலக்கணமுடையதாக அமையும். இலக்கண போலி என்கின்ற போது இலக்கணம் உடையது போல தென்பட்டாலும் தவறாக எழுதப்பட்ட சொற்கள் இலக்கண போலியாக அமையும். இந்த வகையிலே வாய்க்கால், புறநகர் போன்ற சொற்களை நாங்கள் குறிப்பிடலாம். மரு என்பது காலப்போக்கிலே மருவி வந்த சொற்களை நாங்கள் மருவு என்று குறிப்பிடலாம். இந்த வகையிலே அரு மருந்தென்ன புத்திரன் என்பதை அரு மந்த புத்திரன் என்று நாங்கள் மருவி சொல்வதை குறிப்பிடலாம். அடுத்ததாக தகுதி வழக்கம் மூன்றாக அமைகின்றது. மங்களம், இடக்கரடக்கல், குழு உக்குறி என்றவாறாக அது அமையும். எனவே இங்கே தரப்பட்ட வினா அதுதான். சுந்தரனர் நேற்று மாலை இறையடி சேர்ந்தார் என்பதில் மங்கள வழக்காக அமைந்த சொல் யாது? அப்ப இறையடி சேர்ந்தார் என்பது இங்கே அமங்கலமான விடயங்களை மங்களமாக்கி கூறினால் அது மங்களமான சொற்களாக அமையும். இங்கே செத்தார், இறந்தார் என்பதைத்தான் இறையடி சேர்ந்தார் என்று மங்களமாக கூறப்பட்டதால் அது மங்கள வழக்காக அமைந்திருக்கின்றது. எனவே தகுதி வழக்கிலே மங்களம், குழு உக்குறி என்பன இவ்வாறாக நாங்கள் மங்கள வழக்கு சொற்களை இனங்கண்டு கொள்ளலாம். அடுத்ததாக, நான் அந்த பணியை செய்ய மாட்டேன் என்பதில் இடம்பெற்றுள்ள எதிர்மறை இடைநிலை யாது? வினை சொல்லை நாங்கள் பல வகையாக பிரிக்கலாம். அதிலே ஒரு வகைதான் உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினை என்பதாகும். உடன்பாட்டு வினை என்பது வினை நிகழ்ந்தமையை எடுத்து காட்டுகின்ற தொடராகும். எதிர்மறை வினை என்பது வினை நிகழாமையை எடுத்து காட்டுகின்ற தொடராகும். எனவே இங்கே எதிர்மறை இடைநிலையைத்தான் இங்கே கேட்டிருக்கின்றார்கள். எனவே வினை நிகழாமை இடம்பெற்ற சொல்லை நாங்கள் பார்த்தால் செய்ய மாட்டேன் என்பதாகும். இந்த செய்ய மாட்டேன் என்பதில் இடம்பெற்றுள்ள இடைநிலையை நாங்கள் நோக்குகின்ற போது மாட்டு என்பதே ஆகும். அப்ப செய்ய மாட்டேன் என்பது எதிர்மறை வினையாக அமைந்துள்ளது. அந்த எதிர்மறை வினையில் இடம்பெற்றுள்ள எதிர்மறை இடைநிலையை நாங்கள் பார்க்கின்ற போது மாட்டு என்பதே ஆகும். எனவே எதிர்மறை இடைநிலையாக அமைவது மாட்டு என்பது ஆகும். அடுத்த வினா, தறி என்ற சொல் பேராகவும் வினையாகவும் அமையுமாறு ஒவ்வொரு வாக்கியம் எழுதுக. அப்ப தறி என்ற சொல்லுக்கு பேராக வருகின்ற போது பல பொருள்கள் உண்டு. தறி என்பது தூண், முளை, நெசவு இயந்திரம், முரசு அடிக்கும் தடி போன்றவற்றை தறி என்பது குறித்து நிற்கின்றது. எனவே தறி என்ற சொல்லை பேராக வைத்து நாங்கள் வாக்கியம் எழுதுகின்ற போது கமலா கைத்தறி ஆடையை அணிந்து வந்தாள். எனவே கைத்தறி ஆடை என்று வருகின்ற போது அங்கே தறி என்பது பேராக அமைந்திருக்கின்றது. எனவே தறி என்பதை நாங்கள் வினையாக வைத்து நோக்குகின்ற போது தறித்தல், வெட்டுதல் என்ற கருத்திலே அந்த தறி என்பது வினையாக வரும்போது வரும். எனவே கந்தன் மரத்தை தறித்தான் என்று எழுதுகின்ற போது அங்கே வினையாக இடம்பெற்றிருக்கின்றது. எனவே தறி என்ற சொல்லை பேராகவும் வினையாகவும் வைத்து எழுதுமாறு வாக்கியம் எழுதுமாறு கூறினால் நீங்கள் தறி என்று போட்டு பேர் என்று போட்டு பிறகு டேஷ் பண்ணி அதற்குரிய விடையை நீங்கள் எழுதல் வேண்டும். நீங்கள் எழுதுகின்ற வாக்கியத்திலே தறி என்ற சொல் கட்டாயமாக இடம்பெற்றிருத்தல் வேண்டும். நீங்கள் அந்த பொருளை வைத்து எழுதினால் அதற்குரிய புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. எனவே
அந்த பொருளையும் வைத்து தரப்பட்ட சொல்லையும் வைத்துத்தான் நீங்கள் அதற்குரிய வாக்கியத்தை சரியாக எழுதுதல் வேண்டும். அடுத்த வினா, சூரியன் தவிதவிக்கும் நெடுஞ்சாலையோரம் வெயிலை உதறி எறிந்தவாறு நடக்கிறாள் மூதாட்டி. இவ்வாக்கியத்தில் உள்ள எழுவாய் பயனிலைகளை எடுத்து காட்டுக. எனவே வாக்கியத்தை நாங்கள் மீண்டும் நோக்குவோம். சூரியன் தவிதவிக்கும் நெடுஞ்சாலையோரம் வெயிலை உதறி எறிந்தவாறு நடக்கிறாள் மூதாட்டி. எனவே நாங்கள் முதலிலே பயனிலையை இனங்கண்டுதான் அதற்குரிய எழுவாயை இனங்காண்பது இலகுவாக இருக்கும். எனவே நாங்கள் பயனிலை இனங்காண்கின்ற போது இங்கே நடக்கிறாள் என்பதே அமைகின்றது. எனவே யார் நடக்கிறாள் என்று பார்க்கின்ற போது அந்த பயனிலைக்குரிய எழுவாயாக மூதாட்டி என்பதே அமைகின்றது. எனவே நாங்கள் மீண்டும் இந்த வாக்கியத்தை நோக்குவோம். சூரியன் தவிதவிக்கும் நெடுஞ்சாலை ஓரம் வெயிலை உதறி எறிந்தவாறு நடக்கிறாள் மூதாட்டி. அப்ப இதிலே வருகின்ற பயனிலை சொல் நடக்கிறாள். யார் நடக்கிறாள்? மூதாட்டி நடக்கின்றாள். எனவே எழுவாயாக வருவது மூதாட்டி, பயனிலை நடக்கிறாள் என்பதாகும். அடுத்த வினா, பாடசாலையின் அடுத்த தவணை ஜனவரி 8ஆம் திகதி ஆரம்பமாகும். மாணவர்கள் யாவரும் சீருடை அணிந்து பாடசாலைக்கு வர வேண்டும். இவ்விரு வாக்கியங்களில் அறிவித்தலாக அமைந்த வாக்கியம் எது? அறிவுறுத்தலாக அமைந்த வாக்கியம் எது? எனவே நாங்கள் வாக்கியத்தை நோக்குவோம். அறிவித்தல் என்பது ஏதாவது செய்தியை அறிவித்தல், கூறுதல் என்பதாகும். அறிவுறுத்தல் என்பது அந்த செயலை செய்யுமாறு வலியுறுத்துதல் ஆகும். எனவே நாங்கள் இங்கே தரப்பட்ட 2 வாக்கியங்களில் எந்த வாக்கியம் அறிவித்தல், எந்த வாக்கியம் அறிவுறுத்தல் என நாங்கள் தற்போது நோக்குவோம். பாடசாலையின் அடுத்த தவணை ஜனவரி 8ஆம் திகதி ஆரம்பமாகும். இது ஒரு செய்தியை அறிவிப்பதாக அமைவதால் இவ்வாக்கியம் அறிவித்தலாக அமைகின்றது. அடுத்த வாக்கியம், மாணவர்கள் யாவரும் சீருடை அணிந்து பாடசாலைக்கு வர வேண்டும். எனவே மாணவர்களுக்கு இங்கே விடயம் அறிவுறுத்தப்படுகின்றது. மாணவர்கள் அனைவரும் சீருடை அணிந்தே பாடசாலைக்கு வர வேண்டும் என வலியுறுத்தப்படுவதால் இது அறிவுறுத்தலாக அமைகின்றது. எனவே முதலாவது வாக்கியத்திலே ஒரு செய்தி ஒன்று இங்கே கூறப்பட்டுள்ளது. பாடசாலையின் அடுத்த தவணை ஜனவரி 8ஆம் திகதி ஆரம்பமாகும் என்பது இங்கே ஒரு செய்தியை கூறுவதாக அமைந்திருக்கின்றது. எனவே இவ்வாக்கியம் அறிவித்தல் ஆகும். அடுத்த வாக்கியத்திலே மாணவர்கள் யாவரும் சீருடை அணிந்து பாடசாலைக்கு வர வேண்டும் என மாணவர்களுக்கு இங்கே அறிவுறுத்தப்படுகின்றது. எனவே 2வது வாக்கியம் அறிவுறுத்தலாக அமைகின்றது. அடுத்த வினா, நான் கண்டிக்கு சென்றேன், நீ கண்டிக்கு சென்றாய், அவள் கண்டிக்கு சென்றாள். இம்மூன்று வாக்கியங்களையும் இணைத்து தனி ஒரு வாக்கியமாக எழுதுக. எனவே இம்மூன்று வாக்கியங்களை நாங்கள் நோக்குகின்ற போது மூன்றுமே சமநிலை தொடர்களாகத்தான் இங்கே அமைந்திருக்கின்றது. சென்றேன், சென்றாய், சென்றாய், அங்கே ஒரே செயல்தான் நடைபெறுகின்றது. எனவே மூன்றுமே சமநிலை வாக்கிய தொடர்களால் தான் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் இந்த வாக்கியத்தை ஒரு வாக்கியத்திலே எழுதுகின்ற போது நானும் நீயும் அவளும் கண்டிக்கு சென்றோம் என்றவாறாக இந்த வாக்கியத்தை நாங்கள் ஒரே வாக்கியத்திலே நாங்கள் இடைச்சொல்லை பயன்படுத்தி எழுதினால் அது சரியான வாக்கியமாக இங்கே அமையும். எனவே மீண்டும் நோக்கினால், நான் கண்டிக்கு சென்றேன், நீ கண்டிக்கு சென்றாய், அவள் கண்டிக்கு சென்றாள் என்பது இங்கே சமநிலை தொடர்களால் இணைக்கப்பட்ட வாக்கியத்தை நாங்கள் என்ற இடைச்சொல்லை பயன்படுத்தி இணைப்பதன் மூலம் நாங்கள் சரியான வாக்கியமாக எழுதிக்கொள்ள முடியும். நானும் நீயும் அவளும் கண்டிக்கு சென்றோம் என்பது இங்கே சரியான ஒரு வாக்கியமாக அமைந்திருப்பதை காணலாம். அடுத்த வினா, மாதிரி நிகழ்ச்சி நிரல் ஒன்றுக்கு ஏற்ற விதத்தில் பின்வரும் நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்தி எழுதுக. இப்பொழுது மாதிரி நிகழ்ச்சி நிரல். எனவே நீங்கள் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் பாடசாலையில் நடைபெற்றிருப்பதை பார்த்திருப்பீர்கள். அந்த நிகழ்ச்சிகள் எவ்வாறான ஒழுங்கில் நடைபெறும் என்பதை இந்த சம்பவங்களை வைத்து நீங்கள் ஒழுங்குபடுத்தினால் இந்த விடை சரியாக அமையும். எனவே நாங்கள் விடையை நோக்குவோம். வரவேற்புரை, நன்றியுரை. அப்ப நன்றியுரை என்னும் போது உங்களுக்கு அதை வாசிக்கும் போதே தெரியும், அது இறுதியாக நடைபெறுகின்ற நிகழ்வு.
எனவே வரவேற்புரை, நன்றியுரை, மங்கள விளக்கேற்றல், தலைமையுரை, பரிசில் வழங்கல், சிறப்புரை. எனவே நாங்கள் இதை நோக்குகின்ற போது முதலிலே நடைபெறுகின்ற நிகழ்வு எந்த நிகழ்வாயினும் முதலிலே மங்கள விளக்கேற்றல் தான் இங்கே நடைபெறும். அப்ப முதலிலே நடைபெறுகின்ற நிகழ்வு மங்கள விளக்கேற்றல். அடுத்ததாக மங்கள விளக்கேற்றிய பின்னர் வரவேற்பு உரை நடைபெறும். வருகின்ற விருந்தினர்களை வரவேற்கின்ற வரவேற்புரை அடுத்ததாக இடம்பெறும். வரவேற்புரையை அடுத்து இங்கே இடம்பெறுகின்ற நிகழ்வு தலைமை உரையாக இருக்கும். தலைமை உரையை தொடர்ந்து இங்கே சிறப்புரை நடைபெற்று சிறப்புரையின் பின்னரே பரிசில் வழங்கல் இடம்பெற்று இறுதியாகவே நன்றியுரை இங்கே இடம்பெறும். எனவே மீண்டும் நாங்கள் ஒழுங்குபடுத்தி இதை நோக்குவோம். முதலிலே மங்கள விளக்கேற்றல், வரவேற்புரை, தலைமையுரை, சிறப்புரை, பரிசில் வழங்கல், இறுதியாக நன்றியுரை என்றவாறாக இவை அமையும். எனவே அன்பான மாணவர்களே, நாங்கள் இந்த சுருக்கமான இலக்கண வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என நாங்கள் நோக்கினோம். எனவே நீங்கள் சரியாக அந்த வினாக்களை வாசித்து விடையளிப்பதன் மூலம் உயர்வான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் ஒரு காணொளி வகுப்பிலே உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.